Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வீத லீடர் அமைப்பை துவங்கிய நிலையில் கோவை விமான நிலையம் சென்ற அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எல்லாம் அவ்வளவு ஒரு உணர்வு இருக்கிறாங்க. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். விவரங்கள். மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தனியாக வீத லீடர் அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு நீண்ட நாட்கள் ஆகியும் கோவைக்கு வருகை புரியாமல் இருந்திருந்தார். இந்நிலையில் இன்று அந்த அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இதனால் கோவையில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்பதற்காக கோவை விமான நிலையத்திற்கு படையெடுத்த வண்ணம் இருந்தனர். இப்போ சற்று முன்பாக அவர் வருகை புரிந்ததை அடுத்து ஆதரவாளர்கள் அவரை ஆரவாரமிட்டு வரவேற்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் என்ற அமைப்பை முதல் முறையாக அறிவிப்பை முன்னதை செய்திருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக கட்சியாக மாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்காக பலரை ஆன்லைன் மூலமாக இணைக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தார். அவர் அறிவிப்பை வெளியிட்ட முதல் நாளிலேயே 10 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் அதில் உறுப்பினராக இணைந்தார்கள். இந்நிலையில் கூடுதலாக அது இணையக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல ஆஃப்லைன் மூலமாக ஆங்காங்கே சிறப்பு முகாம்கள் நடத்தியும் வீத லீடர் என்ற அந்த அமைப்பில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அந்த அமைப்பில் இணையக்கூடியவர்களுக்கு பயிற்சி போன்ற பல்வேறு விவகாரங்களையும் அவர் கையில் எடுத்திருக்கிறார். இந்த நிலையில் வீத லீடர் அமைப்பை பொறுத்தளவில் அதில் இணையக்கூடிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு விஷயங்களை அந்த ஆங்காங்கே இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் பெரும்பாலான நிர்வாகிகள் அங்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு அது போல எவ்வித நிலையும் இல்லை. இங்கு பெரும்பாலான நிர்வாகிகள் இங்குதான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் செல்கிறார்கள், செல்பவர்கள் செல்லட்டும் என்ற வகையில் பாஜக உடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வீத லீடர் அமைப்பை உருவாக்கிய பிறகு அவர் முதல் முறையாக தற்சமயம் கோவை விமான நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அதுக்காக அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க காலையிலிருந்தே காத்திருந்தனர். சற்று முன்பாக அவர் வருகை புரிந்ததை அடுத்து அவரை ஆரவாரமாக கூச்சலிட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கோவையில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட ஒரு சில நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று செய்தியாளர்களை சந்திப்பாரா இல்லையா என்ற ஒரு முழுமையான விவரங்கள் இதுவரை இல்லை. ஆரம்பத்திலிருந்து அவர் இன்று செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. ஆனால் இன்று அவர் சந்திப்பாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்து வருகிறது. ஏனென்றால் அமைப்பை உருவாக்கிய பிறகு அவர் இதுவரை ஒரு முழுமையான செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்ளவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. வீத லீடர் அமைப்பை பொறுத்தளவுக்கு அதற்கான அமைப்புக்கான
அடித்தளத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் அண்ணாமலை முழுமையாக தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதனை முழுமையடைந்த பிறகே அவர் செய்தியாளர் சந்திப்பார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இருந்த போதிலும் வழக்கமாக கோவைக்கு வருகை புரியும் அண்ணாமலை எப்பொழுது அவருடைய வீடும் இங்குதான் இருக்கிறது. ஆனால் கோவையை பொறுத்தளவில் பெரும்பாலான நேரங்களில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆதலால் இன்று செய்தியாளர்களை சந்தித்து தனது அரசியல் விவகாரங்கள் குறித்து வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் பலருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் செய்தியாளர்களை சந்திப்பாரா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.